தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். Dieu nous donne sa grâce parce qu'il nous aime tellement qu'aujourd'hui il nous permet d'être dans l'allégresse dans sa présence. அருமையான துதி வேளை தேவனுடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தார். Dieu a guidé parfaitement l'accueil, la louange dans sa gloire. ஆகவே தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். Dieu est parmi nous aujourd'hui. ஆகவே இந்த நாளிலும் தேவன் உங்களோடு பேசுவார். Que Dieu vous parle aujourd'hui. ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக நாம் யாவரும் திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 19வது வசனத்தை யாவரும் திருப்பி நாங்கள் வாசித்துக் கொள்வோம். 34வது சங்கீதம் 19வது வசனம். En tête de verset pour aujourd'hui, nous allons prendre Psaume, chapitre 34, verset 20 en français. Le malheureux atteint souvent le juste, le malheur atteint souvent le juste, mais l'Éternel l'en délivre toujours. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென். Amen. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். Le malheureux atteint souvent le juste, le malheur atteint souvent le juste, mais l'Éternel l'en délivre toujours. கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். Dieu est suffisant pour le délivrer de toutes choses. நாம் நீதிமானாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிற சூழ்நிலை இருக்கிறது. Le juste a été lavé par le sang de Jésus-Christ et comme nous éprouvons des problèmes, இதை வாசிக்கிற பொழுது ஒரு கேள்வி கூட வரும், நீதிமான் துன்பப்படுவானா, நீதிமான் துன்பத்துக்குள்ளே கடந்து செல்லுவானா என்கிற ஒரு கேள்வி கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எழக்கூடும். quand on lit ce verset, on se demande est-ce que le juste va éprouver des malheurs? ஆகவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறபடி நாம் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவசிப்பதன் மூலம். இயேசுவை சொந்த ஆண்டவராக இரட்சகராக எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியையும் ஆளுகை செய்கிறவராக ஒரு மனிதன் இல்லாவிட்டால் ஒரு மனுஷி ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது கிறிஸ்துவுடைய நீதி அவன் மேலும் அவனுடைய பாவம் கிறிஸ்துவின் மேலும் சுமத்தப்படுகிறதுனால் பிதா இயேசுவை பார்க்கிறது போல எங்களை பார்க்கிறார். Le juste devient juste dans le Seigneur quand il a la foi et qu'il accepte le Seigneur comme son sauveur. Alors la justice de Dieu s'accomplit dans la vie de ce juste. எங்களுக்கு மிகுந்த தைரியம் உண்டாக்குற சத்தியம் என்ன தெரியுமா? நாம் நீதிமான்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த சத்தியம்தான் வேதம் சொல்லுகிறது. நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர்க்கிறோம். Il y a un verset qui dit que nous pouvons atteindre la présence de Dieu avec assurance seulement parce que Dieu nous a acceptés comme justes à travers son sang. எப்போதும் எங்களுடைய நினைவில் எண்ணத்தில் நான் நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் என்கிற அந்த உணர்வினாலே எண்ணத்தினாலே நானும் நீங்களும் நிறைந்து காணப்பட வேண்டும் என்கிறது தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய சித்தமுமாய் இருக்கிறது. La grande volonté de Dieu est qu'à chaque instant, dans nos pensées, il faut qu'on croie que Dieu nous a purifiés, que nous sommes des justes purifiés par le sang de Jésus-Christ. நீங்கள் பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் புதிய ஏற்பாடு முடியும் வரைக்கும் நீதிமான்கள் துன்பப்பட்டதை உபத்திரவத்துக்குள்ளாய் கடந்து செல்வதை வேதம் நமக்கு எழுதியிருக்கிறது. Nous pouvons voir dans la Bible de Genèse à Apocalypse que le juste traverse des épreuves et qu'il connaît des malheurs. முதலாவது நூற்றாண்டிலே அநேக கிறிஸ்தவர்கள் இடறி போனதற்கும் ஒரு விதத்திலே காரணம் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களுக்கு துன்பம் இல்லை என்று இல்லாவிட்டால் துன்பம் வரும் என்று போதனை இல்லாதபடியினால் முதலாம் நூற்றாண்டிலே அநேகர் கிறிஸ்துவை விட்டு இடறினார்கள். Il y a beaucoup de chrétiens qui sont éloignés de Dieu parce qu'on ne leur a pas enseigné que le juste va connaître des épreuves et des soucis dans sa vie.
ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின அப்போஸ்தலர்களாக இருக்கலாம், சீஷர்களாக இருக்கலாம், அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட இருக்கிற பொழுது சொல்லி வந்தார், என்னை பின்பற்றி வருகிறவர்களுக்கு என்ன உண்டாகும்? இடறல் உண்டாகும், என் நாமத்தினாலே உபத்திரவப்படுவீர்கள் என்கிறதை அவர் அடிக்கடி உபதேசங்கள் மூலமாகவும் உவமைகள் மூலமாகவும் கற்றுக் கொடுத்ததை வேதத்திலே பார்க்கலாம். Nous pouvons voir que quand Jésus a vécu avec les disciples et même les apôtres, au moment où il leur a enseigné, il leur a bien expliqué que le juste connaîtra des épreuves. ஆனால் சரித்திரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது இடர்கிறவர்கள் மத்தியிலும் கிறிஸ்துவுக்காக ஒளியாக உப்பாக வாழ்ந்தவர்கள் மூலமாகத்தான் இன்றும் சுவிசேஷம் 21வது நூற்றாண்டிலே என்னையும் உங்களையும் சந்தித்தது என்கிறது அது நாங்கள் மறக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. Si nous connaissons l'évangile aujourd'hui, c'est parce qu'il y a beaucoup de gens qui ont traversé des épreuves et qui ont connu que le juste sera éprouvé en Christ. ஆகவே ஆரம்ப காலத்தில் இருந்த நெருக்கம், போராட்டம், அவர்கள் எருசலேமை சுற்றி இருந்தார்கள், அவர்கள் உபத்திரவப்பட்டதினாலே சிதறடிக்கப்பட்டார்கள், சிதறடிக்கப்பட்டதினாலே தேவனுடைய ராஜ்யம் விரிவடையப்பட்டது, கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரபல்யமானது. Nous pouvons voir qu'ils ont été éprouvés puis dispersés et comme ça l'évangile a été propulsé dans le monde entier. எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, தேவனுடைய மனிதர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்களோ, அங்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதையும் சுவிசேஷம் பிரபல்யமானதையும் நாம் வேதத்திலே பார்க்கலாம். Nous pouvons voir que quand le juste a été éprouvé, alors l'évangile et la gloire de Dieu s'est révélé dans le monde entier. ஆகவே நான் சுவிசேஷம் என்று சொல்லுகிற பொழுது இந்த நாளிலே புதிதாக வந்திருக்கிற உங்களுக்கு அது ஒரு புதிதான ஒரு வார்த்தையாக இருக்கலாம். Pour les nouvelles personnes qui sont arrivées aujourd'hui, le mot évangile peut être un nouveau mot pour vous. சுவிசேஷம் என்றால் என்ன? Qu'est-ce que l'évangile? பாவியாகிய என்னை ரட்சிக்க பரிசுத்த தேவன் எனக்காய் பலியானார். Pour sauver le pécheur qui est en moi, Jésus-Christ s'est sacrifié pour moi. இந்த உலகத்தை உருவாக்கினவர் என்னை தேடி வந்தார். Celui qui a créé le monde, qui s'est sacrifié sur la croix, est venu me chercher. இந்த உலக சரித்திரத்தில் தெய்வங்களை தேடி செல்லுகிறதைத்தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் என்னை தேடி வந்தார். Dans l'histoire du monde, on peut voir que c'est souvent les hommes qui vont chercher les différents dieux. Mais notre Dieu est venu nous chercher. விடுவிக்கும்படியாக பாவத்திலே நான் மரித்து போயிருந்தேன், எனக்கு எதிர்காலம் இல்லாதவனாக வாழ்ந்து கொண்டிருக்க எனக்கு தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நித்தியமாய் வாழத்தக்கதான அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக கண்களால் காணக்கூடாதவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடிய தேவனாய் இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே இந்த உலகத்துக்கு வந்தார். Moi qui étais mort dans le péché, et le Jésus-Christ qui est Dieu, le Créateur, qui a fondé toutes choses, est venu me chercher, qui a pris la forme d'un homme et qui est venu se révéler à l'homme. அவரை விசுவாசிக்கிற, அவரை தங்களுக்கு தெய்வமாக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் தேவனே ராஜாவாக, அவரே பிரச்சனைகளுக்கு முடிவாக, அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக மாறுகிற பொழுது இந்த உலகத்திலேயும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நித்தியமாய் வாழ்கிற அந்த பெரிய பாக்கியத்துக்கும் உரியவர்களாக நாங்கள் மாற்றப்படுகிறோம். Dieu est venu parmi nous afin qu'on ait une vie victorieuse à travers lui. ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை என்கிறது இந்த உலகத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு திருப்தி அடையக்கூடிய வாழ்க்கை அல்ல, அதற்கு மேலாக 1000 மடங்கு மேன்மையான ஒரு மகிமையான வாழ்க்கையை கிறிஸ்துவை பின்பற்றுகிற நானும் நீங்களும் வாழ்கிற வாழ்க்கை. Quand Dieu est venu nous chercher, il ne nous permet pas une vie simple sur cette terre, mais une vie doublement bénie en lui qui n'est pas comparable. ஆகவே 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் மறுதலித்து போனவர்கள் போக அநேகர் சொல்லலாம், கிறிஸ்துவுக்காக தங்களை ஜீவ பலியாக உபத்திரவத்தின் மத்தியிலும் ஒப்பு கொடுத்து இரத்த சாட்சியாக மரித்து சுவிசேஷம் வாழ தங்களுடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்தார்கள். Nous pouvons voir qu'il y a certaines, dans les 100 premières années de la vie, il y a beaucoup de gens qui se sont éloignés de Dieu, mais il y en a énormément qui se sont sacrifiés leur vie pour Dieu
en étant des sacrifices vivants. இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த இடத்திலே சுதந்திரமாக ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆனால் நீங்கள் வரலாற்றை பார்ப்பீர்களானால் இயேசுவை பற்றி சொன்னாலே சிறைச்சேதம் செய்யப்படும், அவர்களுடைய தலை துண்டிக்கப்படுகிற சூழ்நிலைகளில் கூட கர்த்தரே தேவன் என்று நிரூபித்த அநேக தேவ மனுஷர்களுடைய இரத்தத்தினாலே தான் இந்த திருச்சபை கட்டப்பட்ட வரலாறு இருக்கிறது. Aujourd'hui, si nous pouvons louer le Seigneur avec aussi de liberté, c'est parce qu'à l'époque, dans l'histoire, nous pouvons voir qu'il y en a beaucoup de gens qui se sont sacrifiés pour Dieu, qui ont sacrifié leur vie, leur sang, pour pouvoir qu'on puisse louer le Seigneur aujourd'hui avec liberté. அவர்களுடைய பலன் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக காணப்பட்டார். On a cette force, c'est la force qui vient de Jésus-Christ, notre Seigneur. ஒரு விஷயம் நான் யோசிப்பேன், இன்றைக்கு இந்த திருச்சபைகள் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் நான் நிதானிக்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் ஒருவன் இந்த தேசத்தில் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தால் அவன் சிறைச்சேதம் செய்யப்படுவான் என்கிற ஒரு அறிவித்தலை இந்த அரசாங்கம் சொல்லுமானால் யார் எழுந்து நின்று நான் ஒரு மேய்ப்பனாக போகிறேன் என்று சவால் விட முடியும்? Nous pouvons voir qu'il y a dans beaucoup d'églises qui se divisent. Mais si aujourd'hui il y a une loi qui arrive et qui dit qu'on ne peut pas louer notre Seigneur avec autant de liberté, combien de personnes vont se lever pour le Seigneur? எல்லாம் சுமூகமாய் இருக்கிற பொழுது எங்களுக்கொன்ற ஒரு இடத்தை நாங்கள் செய்கிறது அது இலகுவானது. ஆனால் கர்த்தருக்காக மரிக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கிறவர்களை கொண்டுதான் இந்த உலகத்தை கர்த்தர் அசைத்தார். இன்றைக்கு சுவிசேஷம் அவர்கள் மூலமாக பிரபல்யமானது. Il est facile de se rassembler aujourd'hui, mais combien de personnes vont se révéler pour Dieu quand il faut sacrifier sa propre vie? ஆகவே நீங்கள் உண்மையாய் கிறிஸ்துவை பின்பற்றுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது நீங்கள் உங்கள் குடும்பத்தில், இரண்டாவது உங்கள் சமுதாயத்தில், மூன்றாவது வேலை தளத்தில் எல்லா இடங்களிலும் நீங்கள் நெருக்கத்துக்குள்ளாய் கடந்து செல்வீர்கள் என்கிறதுல மாற்றமே இல்லை. Il est vrai qu'il n'y aura pas de changement. Le fait qu'il faut être éprouvé dans notre vie personnelle, dans notre travail et à l'extérieur dans ce monde pour être formé dans le Seigneur. ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன்? Pourquoi il dit cela? கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிற எங்களுக்கு இந்த உலகத்தோடு ஒத்த வாழ்க்கை வாழ முடியாது. Il est certain que nous ne pourrons pas vivre le monde comme actuellement comme les autres si nous devons suivre le chemin de Jésus-Christ notre Sauveur. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? Il y a pas de lien entre l'obscurité et la lumière. நீங்கள் ஒரு விதத்தில் கிறிஸ்துவுக்காக பாடுகள் அனுபவிக்காமல் இருக்கலாம். Il est certain que certains n'éprouvent pas de problème dans leur vie pour Jésus-Christ. இந்த சட்டம் நமக்கு ஒரு விடுதலையை தந்திருக்கலாம். C'est vrai que la loi permet qu'on loue le Seigneur avec liberté. ஆனால் நீங்கள் இயேசுவை அறிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் பின்பற்றி வந்த இல்லாவிட்டால் அவசியமாய் தோன்றுகிற எந்த காரியங்களை கிறிஸ்துவுக்காக நீங்கள் இழக்கிறீர்கள், இல்லாவிட்டால் இழக்க தீர்மானிக்கிறீர்கள்? Mais combien de personnes ici qui souhaitent suivre le chemin de Jésus-Christ veulent sacrifier des choses dans leur vie pour pouvoir le suivre? இன்றைக்கு நாம் எத்தனையோ வருடம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், தேவனுடைய வார்த்தையை படிக்கிற எங்களுக்குள்ளே சரி இந்த உலகத்தில் இப்படித்தானே நடக்கிறது என்கிற உலகத்தோடு ஒத்துப்போகிற வாழ்க்கைக்குத்தான் நாங்கள் ஆர்வம் காட்டுகிறோம் ஒழிய கிறிஸ்து இதை சொல்லி இருக்கிறார் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் எதிலே வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? Combien de personnes aujourd'hui qui suivons le Seigneur, qui sommes enseignés par la parole, veulent vraiment vivre au Seigneur selon sa parole, selon ses préceptes et ses commandements? உலகத்தோடு ஒத்து வாழ்கிறது என்கிறது நான் எதை சொல்ல வருகிறேன், எங்களுடைய பாரம்பரியமாய் நாங்கள் பின்பற்றி வந்த காரியமாய் இருக்கலாம், இல்லாவிட்டால் தேவனை அறியாத பிள்ளைகள் மத்தியில் இருக்கலாம். நான் கர்த்தருக்காக வாழ பிரிக்கப்பட்டவன் என்கிற அந்த வேறு பிரித்தலின் வாழ்க்கையை நாம் எத்தனை பேர் வாழ்கிறதுக்கு எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம்? Combien de personnes vivent la vie que Dieu a demandé qu'on soit séparés de ce monde afin de vivre une bonne vie et qui ne suivons pas le monde comme il vit aujourd'hui?
ஆகவே நாம் கிறிஸ்துவோடு வாழுகிறது என்கிறது நாம் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நாம் ஆண்டவருக்கு வாழ வேணுமா இருந்தால் கிறிஸ்துவுக்காக, உலகத்துக்காக வாழ வேணும் என்றால் உலகத்துக்காக என்கிற அந்த வேறு பிரித்தலை தான் வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவன் உலகத்துக்கு மரித்து கிறிஸ்துவிலே பிழைத்திருக்கிற ஒரு வாழ்வை வாழ்வான். Il est écrit que nous ne pouvons pas servir deux sortes de maîtres. Il faut suivre soit le Seigneur, soit ce monde. Et celui qui vit pour le Seigneur va sacrifier sa propre vie pour pouvoir le suivre. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூட நான் தேவனை ஆராதிக்க போறேன், ஞாயிற்றுக்கிழமை நான் கர்த்தரை ஆராதிக்கிற நாள் என்று சொல்லுறதற்கே சில பேருக்கு வெட்கம். Certaines personnes disent qu'ils suivent le Seigneur, mais ils ont du mal, ils ont la honte quand ils disent qu'ils vont louer le Seigneur le dimanche. நான் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், கிறிஸ்து எனக்கு ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்றதுக்கு கூட எங்களுக்கு வெட்கம். Certaines personnes ont honte de dire qu'ils ont accepté le Seigneur comme Jésus-Christ dans leur vie. ஆனா கிறிஸ்துவோட இருந்து எங்களுக்கு விடுதலை வேணும், கிறிஸ்துவோட இருந்து எங்கள்கிட்ட நன்மை வேணும், கிறிஸ்துவோட இருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பு வேணும். ஆனால் கிறிஸ்துவுக்காக எங்களை இழக்கிறதுக்கோ கிறிஸ்துவுக்காக எங்களை நாங்கள் சாட்சியாக நிறுத்துறதுக்கோ எங்களுக்கு கொஞ்சம் அதில் தயக்கம். On a du mal quand on veut des choses du Seigneur, le pardon, des bénédictions. Mais on a du mal pour dire que nous voulons vivre pour le Seigneur. கிறிஸ்துவுக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக நாம் இந்த உலகத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் வேதம் சொல்லுகிறது. பிதாவானவர் மனுஷர்கள் மத்தியில் என்னை கனம் பண்ணுகிறவனை, பிதா சொல்லுகிறார், நான் அவர்களை கனம் பண்ணுகிறவனாக இருக்கிறேன். என்னை கனவீனம் பண்ணுகிறவனை நான் கனவீனம் பண்ணுகிறவனாக இருக்கிறேன் என்று ஏன் சொன்னார் தெரியுமா? கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதற்கு தான் கிறிஸ்து எங்களை அழைத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். Il est écrit dans la parole de Dieu que nous sommes appelés à honorer le Seigneur. Et dans ce monde, on est là pour révéler le Seigneur et l'honorer. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு கட்டாயம் சொல்ல வேணும். Il faut que je vous dise une chose très importante. ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் அதிக வைராக்கியமாக இருப்பேன். Au début, quand le frère Jeren qui a connu le Seigneur, il courait énormément pour le Seigneur. கத்தோலிக்க சர்ச்சுக்கு போறதே பாவம் என்ற ஒரு பெரிய ஒரு வைராக்கியம். Il avait compris que d'aller à l'église catholique, c'était une mauvaise chose. அது தவறான வைராக்கியம். C'était un mauvais consécration. ஆனா ஆரம்பத்தில் எனக்கு அப்படித்தான் இருந்தது. நான் கத்தோலிக்க பின்னணியிலிருந்து வந்தபடினால கத்தோலிக்க சர்ச்சுக்குள்ள போனாலே நான் பாவம் செய்கிறேன், இல்லாவிட்டா நான் தேவனுக்கு விரோதமாக ஏதோ செய்கிறேன்ங்கிற ஒரு உணர்வு தான் என்ன ஆட்கொண்டது. Il pensait que d'aller dans l'église catholique était une mauvaise chose, c'était un péché. ஆனா சரியா சத்தியத்தை நான் அறியல. À ce moment-là, il ne connaissait pas la parole correctement. Et il pensait que de vivre une vie sacrifiée pour Dieu, c'était comme cela. நாங்கள் என்னத்துக்காக போகிறோம் என்கிறத வச்சு சில இடங்களில் நான் போக என்ன தயார்படுத்தி கொண்டேன். Il a compris à travers la parole de Paul que le fait que l'idolâtrie, c'est des dieux qui ne sont pas vivants, mais que le Seigneur qui loue est vivant. Il a compris certaines choses et il savait où aller, dans quel contexte. ஏன் நான் அதை சொல்கிறேன்டா, எனக்கு நல்ல ஞாபகமாக இருக்குது. எங்களுடைய அண்ணன் அவருடைய திருமணம் கத்தோலிக்க சேர்ச்சில் தான் நடந்தது. அதை தவிர்க்கிறதுக்காகவே நான் கோலுக்கு போகிறேன், கோல் போயில் ஆயத்தம் படுத்துறேன்னுட்டு நான் கத்தோலிக்கில் சேர்ச்சுக்கெல்லாம் கல்யாணத்துக்கே போகவே இல்லை. À l'époque, quand son frère s'est marié et qu'il s'est marié à l'église catholique, il pensait que c'était une mauvaise chose. Donc il a dit, je vais te préparer la salle de réception et je ne viendrai pas à l'église. ஆனால் நான் போகிறேன், என்னத்துக்காக போகிறேன் தெரியுமா? அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் சடங்குகள் ஒன்றும் பங்கு கொள்ளாட்டியும் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக அந்த இடங்களில் நாங்கள் சமூகம் கொடுக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் எங்களை கிறிஸ்துவுக்குடையவர்களை காண்பித்தால் தான் நாங்கள் மற்றவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். Aujourd'hui, j'irai parce que il faut que je montre aux autres que je suis le Seigneur afin de pouvoir les approcher auprès du Seigneur. ஏன் நான் அதை உங்களுக்கு சொன்னேன்டா, நாம் ஆரம்பத்தில் அப்படித்தான் அநேக வைராக்கியமாக இருந்தோம். Pourquoi je vous dis cela? Parce qu'à ce moment-là, j'avais pris de mauvaises décisions. ஆராதனையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். À l'époque, on ne laissait pas un culte.
ஞாயிற்றுக்கிழமையில ஆறுதான் வந்தாலும் எங்களோட சொந்தங்கள் வந்தாலும் கர்த்தரை தேடுற சமூகம் நான் கர்த்தருக்கு அதை கொடுக்கணும் என்று வைராக்கியமாக இருந்தோம். Si des proches, des familles venaient à la maison un dimanche, on disait non, le culte était important, la présence de Dieu est très importante pour moi. ஆனா இப்ப என்ன சூடு விட்ட போன மாதிரி எல்லாம் பழக்கப்பட்டதா வந்துட்டு என்ன தெரியுமா, பரவாயில்ல இந்த ஞாயிறு நின்றாலும் சரி வார ஞாயிறு போவோம் என்று விசுவாசிகள் ஏன் ஊழியம் செய்கிறவர்கள் கூட தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறதுக்கு பதிலாக உலகத்தோடு வாழ்க்கிற வாழைக்கிளையிலே தங்களை விட்டு போட்டுட்டார்கள். Mais aujourd'hui, tout a changé tout autour. Comme nous sommes habitués, on peut sacrifier un dimanche en se disant j'irai la semaine prochaine, ou même des serviteurs de Dieu prennent de mauvaises décisions en ce moment. அப்படி வாழ்கிறவர்கள் தான் உபத்திரவம் வருகிற பொழுது போராட்டம் வருகிற பொழுது அவர்கள் அதிலே மூழ்கி போகிறவர்களாக மாத்திரமல்ல அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையே கப்பல் நடுக்கடல்ல தாழுறது போல அவர்கள் தாழ்ந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். Et c'est pour cela qu'on peut voir aujourd'hui que ceux qui éprouvent des soucis, des difficultés sont complètement immergés par leurs problèmes et que c'est comme comparable à un bateau qui navigue sur l'eau. நான் ஒன்றை உங்கள் மத்தியில பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இருதயத்தில் மிக ஆழமாய் போடுவாராக. J'espère que le Saint-Esprit va vous parler dans la profondeur de votre cœur. நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தால், நாம் கிறிஸ்துவுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் இருந்தால், நாம் கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். Si nous avons décidé de suivre le Seigneur, alors nous devons obéir à sa parole, mais pas seulement, il faut la pratiquer et pouvoir sacrifier sa propre vie pour lui. நீங்க சிலுவை சுமக்க தேவையில்லை. Nous vous demandons pas de குடும்பத்துல வர்ற பிரச்சனை இருக்குது. Nous vous demandons pas de supporter கணவனால வரலாம், la croix, மனைவியால வரலாம், mais vous பிள்ளைகளால வரலாம். connaître des problèmes à travers votre famille, votre mari, vos enfants. ஆனா நீங்க ஒன்றை நீங்க புரிஞ்சு கொள்ள வேணும், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதனால ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமான பதிலை தன்னுடைய வார்த்தையில வைத்திருக்கிறார். ஆகவே நான் கிறிஸ்துவை விசுவாசிப்பேன். Il est certain que je vais garder la foi dans le Seigneur parce que Jésus a une solution pour chaque épreuve, chaque souci que nous rencontrons. போன நான் முறை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது நான் ரெண்டு வீட்டை குறித்து அழகாக நான் நினைக்கிற அந்த ஒரு கருத்தையே செய்து முடிய மட்டும் பகிர்ந்து கொள்ளேன். மணல் மேல் கட்டப்பட்ட வீடு, கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு. La dernière fois que je vous ai partagé la parole, je vous ai parlé de deux maisons qui ont été construites, une sur le rocher et une sur le sable. ஆகவே எங்களுடைய வாழ்க்கை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல அவருடைய வார்த்தையில கட்டப்படுமானால் எந்த போராட்டம் வந்தாலும், எந்த நெருக்குதல் வந்தாலும், எந்த அவமானம் வந்தாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போட்டு கட்டப்பட்டிருக்கிறேன். Nous avons un espoir parce que en Seigneur, parce que quand nous construisons notre maison sur le rocher qui est notre Seigneur, alors nous ne pouvons pas bouger quand il y a quoi que ce soit comme problème. இதுல இருக்கிற உங்களோட வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில வருகிற பிரச்சனைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை பதிலாய் அமைந்திருக்கிறதா, இல்லாவிட்டா இந்த உலகத்தின் சட்டதிட்டங்கள் உங்களுக்கு பதிலை கொண்டு வந்திருக்கிறதா? ஒரு விச பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய எண்ணங்களில சிந்தையில பேசுவாராக. J'espère que vous allez réfléchir. Quand vous connaissez des problèmes, est-ce que vous avez des solutions à travers la parole de Dieu ou est-ce que c'est selon ce monde? இந்த முழு நிருபங்களும் பவுலால எழுதப்பட்டிருக்கலாம், பேதுருவால எழுதப்பட்டிருக்கலாம், யாக்கோபால எழுதப்பட்டிருக்கிற முழு நிருபங்களும் சபைக்கு வந்த பிரச்சனையை தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் தீர்க்கிறதைத்தான் நிருபங்களாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, தேவ மனுஷர் மூலமாக எழுதி கொடுக்கப்பட்டு புதிய ஏற்பாடாக எங்களுடைய கைகளிலே இருக்கிறது. Aujourd'hui, si nous avons un Nouveau Testament dans les mains avec les évangiles écrits par Paul, Pierre ou n'importe qui, c'est des problèmes que l'Église a connus et qui a été soulevé et corrigé par notre Seigneur. ஒரு பிரச்சனை வருகிற பொழுது தேவ ஊழியக்காரர் தருகிற ஆலோசனையா இருக்கலாம், இல்லாவிட்டா தேவனுடைய வார்த்தை தருகிற ஆலோசனையா இருக்கலாம். அதை அப்படியே கேட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். Il faut que nous changeons notre vie quand nous connaissons des problèmes, à écouter les conseils des serviteurs de Dieu pour pouvoir leur obéir correctement. ஆகவே நாம கிறிஸ்துவை பின்பற்ற நாங்க முதலாம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களா இருக்கலாம், கிறிஸ்தவ சபை பிதாக்களா இருக்கலாம், அவர்கள் அனுபவித்த 1% கஷ்டத்தை கூட நானும் நீங்களும் நாங்கள் எங்களோட சரீரத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அனுபவிச்சிருக்க மாட்டோம். Je pense que nous n'avons pas connu autant d'épreuves que les chrétiens qui ont vécu dans les premières 100 années.
Mais qui nous sommes des நாங்க serviteurs யாரு de Dieu. தேவனுக்காக ஊழியம் செய்யறோம். Nous servirons le Seigneur. ஒரு பிரச்சனை வரைக்கல தேவனுடைய வார்த்தையை ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம் நடத்துறவங்களா இருக்கலாம் நாங்க அப்படியே கீழ்ப்படிய வேணும் தேவ வசனத்தின்படி சரியா இருந்தா. Nous devons obéir au conseil des serviteurs de Dieu si c'est selon la parole de Dieu. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருதா பிள்ளைகளால் பிரச்சனை வருதா கணவனால பிரச்சனை வருதா அந்த பிரச்சனைக்கான தீர்வு வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது அது உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியலையா உங்களை நடத்துகிற உண்மையுள்ள கர்த்தரோடு நெருங்கி பழகிற ஊழியக்காரர்கள் இடத்துல அந்த பிரச்சனையை கொண்டு வர வேணுமே ஒழிய நீங்கள் உலக தீர்வை நீங்கள் நாடுவீர்களானால் நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழுகிறவர்கள் அல்ல. Quand nous connaissons des problèmes dans notre famille, avec nos maris, nos enfants, dans la maison, nous devons chercher quelqu'un qui est un serviteur de Dieu, avec qui nous partageons tellement de choses, afin d'obéir à la parole de Dieu, mais pas chercher des solutions dans le monde. உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன். Je vais vous dire une chose. உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச பார்ட்னர் Le partenaire que vous avez dans votre vie, உங்களோட கணவனா இருக்கலாம் que ce soit votre mari, உங்களோட மனைவியா இருக்கலாம் que ce soit votre femme, ஏற்ற துணை என்று சொல்லி இருக்கலாம். il est le conjoint idéal que Dieu a choisi pour nous. நீங்க நினைக்கலாம் இவரையா ஏற்ற துணை என்று. Pourquoi c'est l'homme, le partenaire idéal? ஆனா கர்த்தருடைய சமூகத்துல நான் தாழ்மையா சொல்றேன். Je vais vous dire avec l'esprit humble devant vous. அவர் மாத்திரம் உங்களுக்கு ஏற்ற துணையா இல்லாட்டி Si cette personne n'est pas vraiment அவ le மாத்திரம் partenaire உங்களுக்கு idéal, ஏற்ற துணையா இல்லாட்டி si cette personne n'est pas நீங்க இந்த இடத்துல l'idéal, இருந்திருக்க மாட்டீங்க. alors vous ne serez pas ici. கர்த்தர் எங்களுக்கு தருகிற ஏற்ற துணை என்கிறது எங்களை சரிப்படுத்தவும் எங்களில் இருக்கிற குறையையும் நாங்கள் கண்டுகொண்டு சரிப்படுத்துறதற்கு கர்த்தர் சரியாத்தான் வடிவமைச்சிருக்கிறார். Dieu a choisi de bonnes choses pour notre vie afin que nous soyons corrigés dans notre இதை நீங்க முதல் நம்பணும் ஏற்றுக்கொள்ளணும் ரெண்டு பேரும் ஒருமனப்படணும். Vous devez y croire et vous devez vraiment marcher ensemble dans le நான் Seigneur. அடிக்கடி உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நாம கர்த்தரை மகிமைப்படுத்துறதற்கு கிரயம் செலுத்தாவிட்டா இந்த இடத்துல மட்டுமல்ல எங்கேயும் நாம தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கோ தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கோ நாங்கள் தகுதியற்றவர்கள். Ce qui est important et que je vous le dis assez souvent, dans les familles, vous devez toujours donner la première place à Dieu, de glorifier, donner l'honneur au Seigneur afin pouvoir révéler le Seigneur dans le monde. முதலாவது நான் தேவனுக்காக நான் பாடுகள் அனுபவிக்க வேண்டியது சபை அல்ல என்னுடைய குடும்பம். Si nous devons faire des sacrifices, ce n'est pas dans le monde, mais dans notre famille. குடும்பத்தில் ஒருவர் உண்மையா இருப்பீர்களானால் அந்த உண்மைக்கு நேராய் கணவன் திரும்பி வர முடியும் மனைவி திரும்பி வர முடியும். Si nous sommes fidèles dans notre maison, dans notre famille, alors le mari ou la femme va revenir vers vous. எங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒருபோதும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். இவர் எனக்கு கிடைச்சிருந்தா இல்லாட்டி இவர் கிடைச்சிருப்பாவா என்று சொல்லி ஒப்பிட்டு பார்க்காதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற துணையை தான் தந்திருக்கிறார். ஆகவே நான் அவர்களோடு ஒருமனப்படுவதற்கு என்னை நான் இழக்க போகிறேன் என்கிற அந்த தீர்மானத்தோடு குடும்ப வாழ்க்கையில நீங்க சிலுவை சுமக்க உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். Il faut sacrifier notre vie dans la croix de Jésus-Christ parce que Dieu a donné le partenaire idéal afin de marcher ensemble dans le Seigneur, mais pas comparer cette personne aurait pu être idéale pour nous ou pas. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருதா ஒரு புள்ள தவறி போகுதா இல்லாவிட்டா கணவன் தவறி போறானா மனைவி தவறி போனானா தேவ பிள்ளைகளை நீங்க இருந்து நிதானிச்சு கர்த்தருடைய சமூகத்தில் இதுல நான் என்ன பிளவிட்டான் பரிசுத்த ஆவியாகிய தேவன் எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னால் கர்த்தர் அழகாய் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக காரியங்களை வெளிப்படுத்தி உங்களுக்கு உணர்த்துவார். Quand vous connaissez un problème dans votre famille, posez-vous dans la présence du Seigneur afin de comprendre où vous avez fauté, afin de corriger et de trouver des solutions et pour pouvoir marcher ensemble. நான் திருப்பவும் சொல்லுகிறேன் ஒரு கணவன் மனைவிக்குள்ள அக்கிய குறைவு எங்க வருகிறதோ அங்கேதான் மூன்றாவது நபராக இருக்கிற பிசாசானவன் தன்னுடைய ஆளுகையையும் ராஜ்யத்தையும் செய்வதற்கு அவன் தீவிரிக்கிறவனாய் இருக்கிறான். S'il n'y a pas une vraie communication, si on ne marche pas ensemble, mari et femme, alors à ce moment-là, le Satan, qui est une troisième personne, va se creuser un trou au milieu de nous. ஆகவே குடும்பத்தில் நாம சிலுவை சுமக்கிறதற்கு முதலாவது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் தங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். Si nous devons porter la croix de Jésus-Christ, alors nous devons sacrifier notre vie. குடும்பம் என்கிறது அது சாதாரண காரியம் அல்ல. தேவனே தன்னுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் உண்டாக்குறதற்கு தேவன் தான் முதலாக இந்த திருமண வாழ்க்கையை அவர் நடத்தி வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது.
Supporter une famille, ce n'est pas une chose simple. Quand Dieu a créé la première des choses, c'est une famille. குடும்பத்தை அற்பமா எண்ணாதீங்க. Ne prenez pas à la légère une கணவன் famille. அற்பமா எண்ணாதீங்க. Calculez pas votre mari மனைவி à la அற்பமா légère. எண்ணாதீங்க. Calculez pas votre femme à la légère. பிள்ளைகள் அற்பமா எண்ணாதீங்க. Calculez pas vos enfants à la கர்த்தர் légère. உங்களுக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார். C'est Dieu qui vous a donné vos enfants. ஒரு காரியம் ஒரு ஊழியக்காரன் சொன்னது எனக்கு ஞாபகம் வருகிறது. உங்களுக்கு அது பிரயோஜனமாயிருக்கு. Je vais vous dire une parole qu'un serviteur m'a partagée. இளைய குமாரன் அதாவது கட்ட குமாரன் என்று சொல்லுவாங்க. இளைய குமாரன் கதை எல்லாருக்குமே தெரியும். Tout le monde connaît l'histoire du garçon qui est parti et qui est revenu. அவனுடைய வாழ்க்கை சரித்திரம் உங்களுக்கு தெரியும். Vous connaissez son histoire. ஒரு நாள் இளைய குமாரன் தகப்பன்கிட்ட போய் உங்களுடைய சொத்துல பாதியை பிரித்து எனக்கு தாண்டு தகப்பன்கிட்ட மகன் கேட்கிறார். Le fils demande à son père la moitié de son héritage. நீங்கள் ஒரு காரியத்தை உங்களோட எண்ணத்தில் கொண்டு வாங்க. அநேக வேலையாட்கள் அந்த தகப்பனுக்கு இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அநேக வேலையாட்கள் வேலை செய்கிறோம். Le maître avait beaucoup de travailleurs. அப்போ ஏன் நான் அதை சொன்னேன்டா, ஒரு வேலையால் வீட்டில் வச்சிருந்தாலே அந்த குடும்பம் கொஞ்சம் வசதியாக இருக்கணும். அநேக வேலையாட்கள் இருக்கணும்னா அவங்க என்ன செய்யும், அவங்க அதிக பணக்காரராக இருந்திருப்பாங்க. Si nous avons déjà un serviteur à la maison, c'est qu'il est déjà riche. Mais s'il en a plusieurs des serviteurs, c'est qu'il doit être énormément riche. அப்போ அவன்கிட்ட மந்தைகள் இருந்தது, ஆடுகள் இருந்தது. Il y avait des personnes qui guidaient. வேலைக்காரிகள் இருந்தார்கள். Il avait beaucoup de serviteurs. அப்போ அவங்களோட பெருமதி கிட்டத்தட்ட 1 கோடி என்று வைப்போம். Imaginons qu'il avait 1 million d'euros. அப்போ தகப்பன் 2ஆ பிரிக்கிறாரு. 50 லட்சம் இளைய குமாரனுக்கு கொடுக்குறாரு. Alors il donne la moitié à son fils. ஒரு கணிப்பில் சொல்கிறேன், இவ்வளவு வேலைக்காரர் இருக்குவான்னு அவ்வளோ ஒரு பணக்காரனாக இருந்திருக்கணும். J'imagine que c'était un grand riche parce qu'il avait énormément de serviteurs. அப்போ அந்த 50 லட்சத்தை கொண்டு போய் இளைய குமாரன் எத்தனை வருஷம், குறிப்பிட்ட ஒரு வருஷம் இருந்திருக்கும் அந்த 50 லட்சம், இல்லாட்டி ஒரு வருஷமோ 2 வருஷம் என்ன நடந்திருக்கும் அந்த 50 லட்சத்தை செலவழிக்கிறதுக்கு. Qu'est-ce qu'il aurait pu faire en peu de temps avec ces 500 000 euros? வேதத்தில் பார்க்கலாம், அவன் அந்த பிரித்த சொத்தை எடுத்துக்கொண்டு போய் ஊதாரித்தனமாக அவன் செலவழித்து எல்லாம் தீர்ந்து விட்ட பிறகு அவன் ஒருவேளை உண்ணுறதற்கு ஆகாரம் இல்லாத நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். En fait, il a utilisé tout l'argent qu'il avait dans sa possession à faire de mauvaises choses et à la fin, il s'est retrouvé de ne pas quoi manger. ஆனால் நீங்கள் பாருங்கள், கடைசியாக வேதத்தில் பண்டி மேய்க்கிற ஒருவன்கிட்ட போய் அந்த பண்டி மேய்க்கிற அந்த வேலையை செய்கிறான்ட்டு தான் போகிறான். Il est parti voir quelqu'un qui avait des porcs et il demandait s'il pouvait le servir. ஆனால் அவனுக்கு ஆகாரம் கொடுக்கல. அந்த பண்டிகள் தின்னுகிற அந்த ஆகாரத்தையாவது எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அதை அவன் சாப்பிட்றான். Il demandait s'il pouvait aussi manger le repas des porcs. ஆனால் அவன் அப்படி நடந்து கொண்டிருக்கிற பொழுது அவனுக்குள்ள வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய தகப்பன் வீட்டை குறித்த ஒரு உணர்வு அவனுக்குள்ள வருது. À ce moment-là, il se rappelle une chose qui s'est passée dans sa maison. என்னுடைய தகப்பன்கிட்ட அநேக வேலைக்காரியை இருக்கிறாங்க, அவங்க ஆகாரம் எல்லாம் சாப்பிட்றாங்க, எல்லாருக்கும் திருப்தியாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒருவேளை ஆகாரம் கூட இல்லைன்ட்டு தன் தவற்றை அவன் என்ன செய்கிறான், உணர்றான். Il repense que son père, il a beaucoup de serviteurs et que chacun mange à sa faim et qu'aujourd'hui sa situation est pitoyable. Alors il a repensé à retourner chez lui. நீங்கள் பாருங்க, உங்களோட பிள்ளைகள் பெற்றோர் கவனிங்க, இப்படி ஒரு சூழ்நிலையில் உங்கள்கிட்ட இருந்து சொத்தை பிரித்து கொண்டு போய் அவங்க ஊதாரித்தனமாக எல்லாம் வாழ்ந்துட்டு, சரியா சொத்தை பிரித்தா கொடுக்க மாட்டோம், ஓமா இல்லையா, கொடுப்போமா நாங்கள் முதல்ல. Imaginez que vos enfants aujourd'hui vous demandent la moitié de votre héritage. Est-ce que déjà vous allez leur donner? என்ற வார்த்தையை உனக்கு கேட்கல, சொத்தா வேணுமென்று என்ன செஞ்சுருப்போம், நாங்கள் அவனை கலைச்சிருப்போம். On peut dire que tu n'écoutes pas nos conseils, mais tu veux la moitié de mon héritage, va-t'en de là. ஆனால் பாருங்க, தேவனில் ஒரு காரியங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த கதையை எழுதி வச்சுக்கிறார். Dieu a écrit cette histoire pour nous enseigner. அந்த ஊழியக்காரர் இன்னொரு விதத்தில் அதை நோக்கி பார்த்தாரு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அதை உங்களை நீங்கள் நிறுத்துங்க. என்னன்னு சொன்னால், இப்போ உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் அந்த இளைய குமாரன் இந்த பண்டி மேய்க்கிற அந்த தவிட்டை சாப்பிட்றான், நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, ஐயோ பாவம் சாப்பாடு கூட இல்லைன்ட்டு நீங்கள் களவாக என்ன செய்வீங்க, அவனுக்கு ஒரு சாப்பாடை கொடுக்குறீங்க.
Imaginez que ce garçon, il vivait, c'est votre voisin. Et vous voyez sa situation dans la porcherie, vous pensez avec humilité de lui donner quelque chose en cachette à ஐயோ manger. எங்களை விட்டா சாப்பாடு இருக்கு இவன் பண்டி சாப்பிட்ற தவிட்ட சாப்பிட்றான்ட்டு நீங்கள் சாப்பாடை கொடுக்குறீங்க. Vous allez peut-être donner à manger parce en pensant que vous avez largement de ce qu'il faut à la maison. அப்போ நீங்கள் கொடுத்துருந்தா அவன் என்ன செய்திருப்பான்? Alors qu'est-ce qu'il aurait fait ce garçon? ரெண்டு வேளையோ ஒரு வேளையோ சாப்பிட்டுட்டு பண்டியோடு அங்கேயே படுத்திருந்திருப்பான். Il aurait mangé une fois ou deux fois dans la journée, il aurait dormi dans la porcherie. கொடுக்காததால தான் அவனுக்குள்ள என்ன வந்தது? C'est parce qu'on ne lui a pas donné qu'il a réfléchi. அவன் தன்னை தகப்பனை நினைவுபடுத்தினான். Il a pensé à son père. அதால தான் அந்த ஊழியக்காரன் சொன்னார் என்ன தெரியுமா? தேவன் ஒருவனை சிட்சித்து நடத்துகிற பொழுது நாங்கள் தேவனா செயற்படக்கூடாது. Quand Dieu nous corrige, nous ne devons pas agir comme lui. அந்த சிட்சையினூடாய் கடந்து சென்று அவன் ஆத்தும ரட்சிப்படைய வேணும் என்கிறது எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கு. Il faut accepter la correction que Dieu nous donne afin de le suivre. ஊழியத்தில் சபையில் எங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைக்குள்ளாக போகிற பொழுது நாங்கள் தேவனாக நின்று செயற்படாத படிக்கு எங்களை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். Quand nous traversons des épreuves, nous ne devons pas agir comme Dieu. அவர் அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், அதை நான் இந்த பார்க்கல. ஒரே ஒரு இடத்துல தான் தேவன் ஓடி போய் மகனை திரும்பி வந்தவனை ஏற்றது வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவன் திரும்பி தகமுறிட்ட வருகிற பொழுது தகப்பன் ஓடி போய் மகனை அணைத்து கொண்டார். இதுலேருந்து பரிசுத்த ஆவியானவர் என்னத்தை கற்றுத்தார தெரியுமா? மனம் திரும்பி தேவனண்டை வருகிற ஒவ்வொருவரையும் அவர் கட்டி பிடிச்சு அணைக்கிற ஒரு நல்ல தகப்பனாக அவர் எங்களுக்கு இருக்கிறார். Amen. Dans cette histoire, on peut voir que c'est la seule histoire dans la Bible que Dieu vient vers l'homme et que quand le garçon vient vers la maison, le père court vers son fils afin de le prendre dans ses bras et le pardonner. Nous pouvons voir à travers cette histoire que Dieu est bon quand on revient de nos péchés vers lui. Il est prêt à nous recevoir dans ses bras et nous pardonner. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை அறிந்திருக்கிற ரட்சிக்கப்பட்டிருக்கிற தாய் தகப்பன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். Les parents qui sont chrétiens, je vous donne une parole en quoi vous pouvez faire confiance. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து போனாலும் Malgré toutes les épreuves que vous pouvez connaître, நீங்கள் கிறிஸ்துவுடைய வார்த்தையை விசுவாசிங்க. gardez la foi dans la parole de Jésus-Christ. தேவனுடைய வார்த்தையை நம்புங்க. Ayez la foi, acceptez-le, la parole de கர்த்தர் Dieu. எனக்காக யுத்தம் பண்ணுவார். Alors Dieu combattra pour கர்த்தர் vous. எனக்காக கிரியை செய்வார். Il va agir pour vous. எப்பவும் நாம் தேவனை நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் என்கிறதுல வெளிப்பாடு என்ன தெரியுமா? தேவன் செயற்படத்தக்கதாக நாம் அவருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறது. Le fait d'être croyant en Jésus-Christ, c'est de laisser agir le Seigneur dans votre vie. எனக்கு ஒரு சரியான ஒரு கவலை இருக்கு, அதையும் நான் இந்த இடத்துல சொல்லணும். J'ai une grande tristesse et j'ai envie de le partager avec vous. கிறிஸ்துவை பின்பற்றியா? Est-ce que vous suivez le Seigneur? Est-ce que vous êtes des sauvés de Dieu? எந்த பிரச்சனையா இருந்தாலும் N'importe quel problème. உலகத்துக்கு நீ தீர்வு காண போவியா இருந்தால் Si on veut connaître une solution dans votre vie, ரட்சிப்பு அது 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 அறிவு அது ரட்சிக்கப்படலை நீ. alors vous n'êtes pas vraiment sauvés. அது பெரிய ஊழியம் செய்யறாளா இருக்கலாம். On peut faire de grands services pour வார்த்தையை Dieu. பகிர்ந்து கொடுக்கறாளா இருக்கலாம். On peut pas dire la parole de worship Dieu. leader-ஆ இருக்கலாம். On peut être tête de la உங்களோட louange. கரத்தால அற்புதங்கள் அடையாளங்கள் கூட நடக்கலாம். Vous pouvez même faire des miracles. ஒரு பிரச்சனைக்கு இந்த உலகத்திட்ட போய் நிப்பீங்களா இருந்தால் நீங்க கிறிஸ்துவை பின்பற்றுகிறது என்கிறது கேள்விக்குறி. C'est une grande question si vous connaissez des problèmes et que vous allez demander des conseils dans le monde. நாம சிலுவை சுமக்க வேண்டிய இடம் குடும்பம். Si nous devons porter notre croix chaque jour, குடும்பத்தில c'est வர dans la பிரச்சனையை famille. தீர்க்கிறதுக்கு கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தை இருக்கிறது. Pour régler nos problèmes, il y a la parole de Dieu. உன்னால ஏற்றுக்கொள்ள முடியலையா? கர்த்தருடைய சமூகத்துல உன்னை தாழ்த்தி செபி. Si tu as du mal à accepter, கர்த்தர்ட்ட humilie-toi கதறு. devant Dieu. Pleure devant le இந்த Seigneur. இதயத்தை தர. Ouvre ton cœur. இதுல நான் பிள்ளையா நடந்துட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னால் அவர் அழகாய் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துவார். Demande au Seigneur que tu as fauté, alors il t'enverra sa parole pour te sauver. ஆகவே இந்த உலகம் எங்களுக்கு பதிலாய் அமைய முடியாது. C'est certain que le monde ne peut pas être une solution pour கொரிந்தியருக்கு vous. அநேக காரியங்களை எழுதுகிற பொழுது பவுல் உங்களுக்குள்ளே இந்த பிரச்சனையை தீர்க்கிற ஞானவான் இல்லையா என்று ஏன் கேள்வி கேட்கிறார் என்றால் கொரிந்து சபையில எல்லா வரங்களும் பூரணமாக கிரியை செய்த சபை.
Dans l'église de Corentin, il y avait tous les fruits de l'esprit qui agissaient. அப்ப இன்றைக்கும் எங்கள் சபையில பல குடும்பங்கள் நாங்கள் ஒன்றாய் வருகிற பொழுது பல பிரச்சனைகள் இருக்கிறது. Aujourd'hui, quand nous nous rassemblons, nous pouvons voir qu'il y a des problèmes dans chaque famille. அத்தனை பிரச்சனைகளுக்கும் பதில் நாம் இந்த உலகத்தை தேடுவோமா இருந்தால் நாம் பேன் இயேசுவை சேவிக்கிறோம். Si nous cherchons la réponse dans le monde, alors pourquoi nous servions le இந்த Seigneur? ஜீவனுள்ள வார்த்தைகள் என்று சொல்லிக்கொண்டு இதே என்னுடைய உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. Pourquoi nous avons la parole vivante dans nos mains? நாம் ஆராதிக்கிற தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. Le Seigneur que nous louons est juste et fidèle. அவர் செலுத்துகிற நீதி இந்த உலகத்துல எந்த கவர்மெண்டா இருக்கலாம், எந்த ஒரு நீதி செய்கிறவரால கூட தேவன் செலுத்துகிற நீதியை செலுத்த முடியாது. Notre Seigneur est un juste juge et n'importe quel juge de ce monde ne peut pas donner une bonne இன்றைக்கு நாங்கள் réponse. மனம் திரும்ப வேண்டிய ஒரு நேரம். Il est temps que nous nous ஒரு revenions à Seigneur. சகோதரனா ஒரு மனைவிய கணவனை நான் என்னால அக்செப்ட் பண்ண இயலாம இருக்கு என்று சொன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏதோ ஒன்று உருவாக்க விரும்புகிறார் தேவனுடைய பிள்ளைகளே. Si tu as du mal à accepter ton partenaire de vie, c'est parce que Dieu veut faire quelque chose dans ta vie. கர்த்தர் என்னை உருவாக்குற இடம் குடும்பம். Si Dieu veut me former, c'est dans கர்த்தர் la என்னை famille. தகுதிப்படுத்துகிற இடம் குடும்பம். C'est dans la famille qui fait toutes இந்த choses. உலகத்துல நாம தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேணுமா, நாங்க மறைவான இடத்துல நாங்க செதுக்கப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும். Si nous devons être une lumière pour ce monde, alors nous devons être cassés, brisés dans la forme cachée. எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் அனனியா சப்ரால் மாதிரி ஒருமுகப்படக்கூடாது. Nous ne devons pas agir comme Anania et Sapphira. தேவனுடைய வார்த்தை ஒன்று பிழை என்று கணவனுக்கு தெரியுதா, மனைவி உனக்கு பிழை என்று தெரியுதா, கணவனே கண்கண்ட தெய்வம் என்றுட்டு நாம கண்ணசைக்க கூடாது, ஒத்து போக கூடாது. Si le conjoint fait il prend une mauvaise décision, nous ne devons pas agir வேதம் avec எது lui. பிழை என்று சொல்லுகிறது அது பிழைதான். Si c'est écrit que c'est mauvais dans la parole de Dieu, alors c'est mauvais. அதுக்கு இன்னொரு மாற்று கருத்தில்லை. Il n'y a pas de changement dans cela. ஆகவே நாம பிழைக்கு ஒத்து போகக்கூடாது. நாம தேவனுடைய வார்த்தையை சரியென்று நாங்கள் சொல்லுகிற பொழுது அந்த நேரத்தில் அவமானப்படலாம். Quand c'est une mauvaise chose, nous ne devons pas adhérer à cela. Nous pourrons être humiliés pour cela. எங்களை புரிஞ்சு கொள்ளாம இருக்கலாம். On peut ne pas nous comprendre. ஆனா ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க என்னத்திற்காக உங்களை நீங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீர்கள் என்கிறத நிச்சயமாய் விளங்க பண்ணுவார். Mais un jour, l'Esprit de Dieu va révéler pourquoi vous avez fait cela. ஆகவே நான் ஆதங்கத்தோடு பேசுகிறேன், தேவ சமூகத்தில் உண்மை அங்கலைப்போட பேசுகிறேன். Je parle avec vous avec beaucoup de troubles. தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு இந்த நாட்டு சட்டம் நல்லதை சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி ஒரு சட்டம் இருக்குதா இருந்தால் நீ அதுக்கு அடிபணிய தேவையில்லை. Les enfants de Dieu qui suivez le Seigneur, si vous regardez les commandements, les lois du monde, ne les suivez pas si c'est contraire à la parole de Dieu. முதலாவது நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை நினைச்சு கொள்ள வேண்டும். தேவன் தருகிற வார்த்தை, அவர் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தை தான் எனக்கு அது பதிலாய் அமைய வேண்டும். Première des choses, nous sommes les enfants de Dieu et chaque parole de Dieu est faite de vérité et c'est celle-là qu'on doit suivre. தேவனோடு வாழ்கிறது என்கிறது நாம் ஆதாய தொழிலாய் போகக்கூடாது. Vivre avec le Seigneur, ça ne doit pas être un business. தேவனுக்காக தங்களை இழந்தவர்கள் தான் சரித்திரம் படைத்தார்கள். Celui qui vit pour le Seigneur doit se sacrifier. அவர்களுடைய நிழல்கள் பட்டு கூட அற்புதங்கள் நடந்தது, அடையாளங்கள் நடந்தது. Ils ont fait des choses miraculeuses. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உருவாக்குறதற்கு வைத்த இடத்தில் நாங்கள் இருக்காத படிக்கு இன்றைக்கு எங்களுக்கேற்ற இடம், எங்களுக்கேற்ற நல்ல இடம் எதென்று கூட நாங்கள் அலைவோமா இருந்தால் கர்த்தர் என்னை வைத்திருக்கிற ஸ்தானத்தில் இருந்து நான் அந்த இடத்தை விட்டு போகிறவனாய் காணப்படுவேன். Nous devons être à la place où Dieu a choisi pour nous former, mais pas chercher à un endroit où on a du confort. இன்றைக்கு இந்த பிரான்ஸ்ல சரித்திரம் இருக்குது. ஒரு பிரச்சனை வரைக்கும் அவங்கள சீர்படுத்த கண்டிக்க வழிகிட்ட இன்னொரு சபைக்கு போறது. Nous pouvons voir que quand il y a quelque chose qu'on nous donne comme conseil dans l'église et que nous l'acceptons pas et que c'est pas adhéré comme nous voulons, alors nous changeons d'église. ஆனா அவங்களும் என்ன செய்வாங்க, வாங்க உங்களுக்கு வாசல் திறந்திருக்கு, திறந்த வாசல் தான் இது, நீங்க வாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இன்னும் படுகொலைக்குள்ள அவங்கள கொண்டு போறாங்களே ஒழிய அவங்கள உருவாக்குறதற்கு கர்த்தர் கொடுத்த காரியத்தை உணர்த்துற இல்லை.
Alors les autres églises ouvrent bien leurs portes et acceptent avec volontiers, mais en fait ce qu'ils font c'est qu'ils vous emmènent dans la profondeur de la terreur parce que c'est pas la solution pour vous. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒன்றை மட்டும் நினைச்சு கொள்ளுங்க, எந்த காரியங்களில நாங்க உடைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் அறிவாரோ நிச்சயமாய் அந்த காரியங்களை உடைக்கிறதுக்கு கர்த்தர் அழகாய் எங்களை வழி நடத்துவார். Si Dieu a décidé de nous briser à un certain moment, c'est parce qu'il veut nous former à une forme idéale pour lui. ஆகவே தேவன் எங்களை உருவாக்கி பயன்படுத்துகிறவர். C'est que Dieu nous forme afin de nous utiliser. இந்த உலகம் என்ன செய்யும் தெரியுமா? எங்களை பயன்படுத்துறது எப்படி பயன்படுத்துறது தெரியுமா? தகுதி உள்ளவனை தான் இந்த உலகம் பயன்படுத்தும். Le monde nous utilise d'une mauvaise manière. ஆனா தேவன் எங்களை தகுதிப்படுத்தி எங்களை உருவாக்கி எங்களை அவர் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். Mais Dieu nous légitime, nous forme afin de pouvoir nous utiliser. அவர் யாரு தெரியுமா? அவர் சிருஷ்டிகர். Vous savez qui il est? C'est notre créateur, c'est celui qui m'a அவர் formé. என்னை உருவாக்கினவர். Il m'a formé. அவர் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். Il sait très bien comment je dois être. நீங்க எத்தனை வயது உங்களுக்குள்ள கடந்து வந்தாலும் தேவன் உங்களை குறித்த ஒரு நோக்கம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த மகன் இந்த மகள் இப்படி இருக்கும்படி நான் அவளை உருவாக்கினேன், அவளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தேன். ஆகவே நான் உருவாக்குறதுல அவர் சலிப்படையாதவராக அவர் எப்போதும் எங்களை உருவாக்கி கொண்டே இருப்பார். Avec l'âge que nous avançons, il a une volonté. Il sait ce qu'il a décidé, quel dessein il a décidé pour nous, et il va nous guider sans போராட்டம் பிரதர், நான் ஜெபிக்கிறேன் பிரதர், நான் இது செய்யறேன் அது செய்யறேன், வாசிக்கிறேன் பிரதர், போராட்டம் பிரதர், நெருக்கம். ஏன்? Vous pouvez dire que vous avez des problèmes, des épreuves, des souffrances dans votre vie. Pourquoi? C'est parce que Dieu vous forme. Il vous forme dans le Seigneur. Vous pouvez voir l'histoire du potier. Comment le sable, l'argile est formé. Vous pouvez voir comment l'argile est formée dans la main du potier. Voyez comment le potier appuie sur l'argile pour le former. அவன் பேந்து வனைகிற பொழுது ஒரு வெடிப்பு வருது, டக்குன்னு அதை உடைச்சு திருப்பி மறுபடியும் கைகளால் இயந்திரத்துல போட்டு அதை சரிப்படுத்துறான். S'il y a une cassure, une brisure, il le casse, il le reforme. அவன் திருப்பியும் வனைகிறான். Il le reforme en une nouvelle fois. Regardez comment il fait le potier. Alors quand il dit qu'il est beau, முடிவுல ஒரு சின்ன ஒரு கோடண்டு வைக்கணும், கையை பிடிச்சா பாருங்க அங்க உடைஞ்சிடுது. S'il veut faire une gravure, s'il se brise dans ses mains, குயவன் விடல. Alors il ne lâchera pas le potier. Il le remet. திருப்பி தன் பார்வை கேட்டபடி செய்யறான். Il remet l'argile pour le reformer. முடிஞ்சா ஒரு அழகான ஒரு நல்ல பாத்திரமாக வெளிவருது. Et à la fin c'est un joli instrument. ஆண்டவர் சொன்னார். Alors Dieu என் ஜனத்தை நான் இப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனம் என்னுடைய பார்வைக்கு எந்த வேலையும் செய்யத்தக்க ஒரு பயனுள்ள பாத்திரமாக நான் வனைந்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? நான் தான் சிருஷ்டிகர். S'il dit au peuple d'Israël, je suis en train de vous former parce que vous êtes mes enfants. நான் தான் பரம குயவன். Je suis votre créateur. ஆகவே இன்றைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை வனைந்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை உருவாக்குகிறேன். ஏன் தெரியுமா? நீ எந்த வேலையும் செய்யத்தக்க ஒரு பயனுள்ள பாத்திரமாக, ஒரு பெருமதியான பாத்திரமாக, உண்மையிலுமாக நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்கு நான் உன்னை வனைந்து தான் ஆக வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். Dieu nous dit aujourd'hui qu'il est en train de nous former en joli instrument afin qu'on soit utile pour lui, pour sa gloire. நானும் நீங்களும் இந்த உலகத்தால மதிப்பில்லாத ஒரு களிமண்ணாக, மிதிப்பட்ட களிமண்ணாக இருந்த எங்களை அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய கரத்திலே எடுத்துக் கொண்டார். Nous pouvons être de l'argile humiliée par ce monde, mais aujourd'hui nous sommes pris dans les mains de notre Créateur. எடுத்துக்கொண்டவர் அவர் சும்மா விடுறதில்லை தேவனுடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய பார்வைக்கு அழகானபடி வனைந்து கொள்வதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். Dieu est bon pour nous former comme l'instrument que Dieu il a décidé. Aujourd'hui, il nous a pris dans sa main afin que nous former dans sa gloire. ஆகவே கர்த்தர் எங்களை அழைத்தது ஏதோ சும்மா இருக்கும்படி. தேவன் உங்களுடைய குடும்பத்தில், உங்களோட ஊரில், உங்களோட சமுதாயத்தில் ஒருத்தனா பிடிச்சது ஏதோ இந்த இடத்தை நிரப்புறதுக்காக அல்ல. கர்த்தர் உங்களை கொண்டு என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் வந்தீங்களோ அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியாக கர்த்தர் உபத்திரவங்களினூடாக நீதிமானை வனைந்து கொண்டிருக்கிறார் என்கிறது தான் நமக்கு முன்பாய் வேதம் போதிக்கிற சத்தியமாயிருக்கிறது. Aujourd'hui, la parole de Dieu qui dit sur le juste, s'il est venu nous chercher
chercher dans notre maison, dans cette région, dans ce monde, c'est afin de réaliser sa volonté, afin qu'on soit utile pour sa gloire. இன்றையில இருந்து ஒரு தீர்மானத்தை எடுங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களோட குடும்பத்துல உங்களோட பிள்ளைகள எந்த காரியம் வந்தாலும் நான் தேவனிட்ட தான் இந்த பிரச்சனையை கொண்டு போவேன். நான் ஒன்று சொல்றேன், உங்களை உருவாக்கினவர் தேவன். Aujourd'hui, prenez une décision. Si vous connaissez un problème dans votre அவருக்கு தான் famille, தெரியும் உங்களோட வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குன்னு. venez dans sa présence afin de lui demander de l'aide parce அப்ப qu'il sait ce பிரச்சனையை qu'il a besoin. தீர்க்கிறதுக்குரிய இடத்துக்கு போகாம பிரச்சனையை நாங்க வேற இடத்துக்கு போவோமா இருந்தா அந்த இடத்துல என்ன உண்டாகும்? விரிசல் உண்டாகும். Si nous ne cherchons pas la solution dans l'endroit où il faut, alors il y aura des brisures et des cassures. அப்ப இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நானும் நீங்களும் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும். எங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைகள், நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள் வந்தாலும் என்னை உருவாக்கினவரிடத்தில் நான் போய் உருவாக்கின தேவன் தருகிற வார்த்தைக்கு என்னை கீழ்ப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். Nous devons nous consacrer à Dieu quand nous connaissons des épreuves et des humiliations afin de trouver des solutions devant sa présence. ஆகவே இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். Il est difficile de l'écouter, யோசிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். il est difficile de y réfléchir. ஆனா அந்த பாத்திரம் வனைகிற பொழுது அதுல இருக்கிற கல்லோ அதுல இருக்கிற துரும்போ எடுக்கிற பொழுது அந்த பாத்திரம் யோசிக்காது, நான் இப்படிப்பட்ட ஒரு அழகான பாத்திரமாக வனைகிறதற்கு தான் இந்த குயவன் இதை எடுக்கிறான் என்று சொல்லி அதுக்கு தெரியாது. அப்ப அதுக்கு வலி உண்டாகும். L'argile ne peut pas comprendre que le potier enlève une poussière ou quelque chose pour nous former en un joli instrument pour sa volonté. ஆகவே அந்த இடத்துல அந்த பாத்திரம் ஒன்றை நினைச்சிருக்கும், என்ன அப்படியே விட்டா நான் அப்படியே இருந்திருப்பேன் என்று சொல்லி அதை யோசிச்சிருக்கும். C'est vrai que l'objet, une fois formé, va réfléchir pourquoi j'ai passé autant d'épreuves. ஆனா குயவனுக்கு தான் தெரியும், நான் அப்படியே விடுறதில்ல, நான் உன்னை குறித்து வச்சிருக்கிற நோக்கம் நிறைவேற வேணுமா இருந்தா நான் உன்னை எப்படியும் வணைஞ்சு தான் ஆக வேணும். Le potier, il a une volonté, il sait comment on doit être formé. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எங்களுடைய வாழ்க்கையில நாம் வணைகிற அந்த நேரம் சில வேளை எங்களுடைய வாழ்க்கையில வலி உண்டாகலாம். Il est certain que quand nous sommes formés, on peut avoir des souffrances. வேதனைகள் உண்டாகலாம். On peut avoir des épreuves, அவமானங்கள் உண்டாகலாம். des humiliations. நான் நீதிமானா இருக்கிறேனே, Je suis juste, நான் இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேனே, je suis lavé par le sang ஆகவே de என்னுடைய Jésus-Christ. வாழ்க்கையில இப்படிப்பட்ட அவமானங்கள் ஏனென்ற கேள்வியோட இருக்கலாம். Pourquoi j'ai autant d'humiliations dans ma vie? ஆனா கர்த்தர் அழகாய் நடத்தி கொண்டு வருகிறார் என்கிறத உங்களோட வாழ்க்கையில நீங்க மறக்க கூடாது. Mais vous ne devez pas oublier que Dieu accompagne le chemin de manière magnifique. அப்போஸ்தலனாகிய பேதுரு சிதறி இருக்கிற இஸ்ரவேலர்களுக்கு எழுதின முதலாம் நிருபம் நாங்கள் யாவரும் திருப்பிக் கொள்வோம். ஒரு வசனத்தை பார்த்து நான் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக முடிக்க போகிறேன். அப்போஸ்தலர் பேதுரு எழுதின பொதுவான நிருபம் முதலாவது அதிகாரம். Nous allons lire le premier livre de Pierre dans Actes des Apôtres, 7 வசனங்களை வாசிப்போம். dans chapitre 1 et les premiers versets. 6 et 7. C'est là ce qui est fait votre joie, quoi maintenant, puisqu'il le faut, vous soyez attristés pour un peu de temps par diverses épreuves, afin que l'épreuve de votre foi, plus précieuse que l'or, périssable, qui cependant est éprouvée par le feu, ait pour résultat la louange, la gloire et l'honneur lorsque Jésus-Christ apparaîtra. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு நாங்க எல்லாரும் சொல்லுவோம், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற என்னுடைய விசுவாசம். ஆகவே இந்த விசுவாசத்தை தொடக்கிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களோட வாழ்க்கையில இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட அந்த நாளில இருந்து இந்த விசுவாச பயணம் என்ன செய்யுது? ஆரம்பிக்குது. அது எத்தனை வயசுல நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். சில பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பனுக்கு நீங்க பிறந்ததால நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. ரட்சிப்பு என்கிறது தனிப்பட்ட ஒரு அனுபவம். Qui commence la foi dans votre vie, afin que l'épreuve de votre foi, plus précieuse que l'or périssable, alors le résultat c'est la louange, la gloire et l'honneur lorsque Jésus-Christ apparaîtra. Nous n'avons pas la foi
quand nous sommes enfants à travers nos parents. C'est une chose que Dieu donne. ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறது உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அது தனிப்பட்ட அனுபவமாக உங்களுக்கும் தேவனுக்கும் உடையதாக இருக்கிறது. Être sauvé, ce n'est pas parce que nos parents le sont que nous devenons. C'est une chose personnelle à chacun. ஆகவே சிதறி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சீசர்களுக்கு பேதுரு என்ன சொல்றாரு, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். Nous pouvons voir que le peuple Israël qui a été dispersé, que malgré que l'or périssable, இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த பவுன் காதில் கழுத்தில் போட்டிருக்கிற இந்த பவுன் இவ்வளவுத்துக்கு மினுக்குள்ளதாக பெருமதி உள்ளதாக வந்ததுக்கு காரணம் என்ன? அதை மண்ணுக்கு கிடந்து எடுத்த உடனே அப்படியே உங்களோட கரங்களில் வரையில்லை. அது என்ன செய்யப்பட்டது? அதிக அக்கினிக்குள்ள அந்த பவுன் என்ன செய்யப்பட்டது? புடமிடப்பட்டது. nous pouvons voir que l'or est précieux parce qu'il vient de la terre et qu'il est éprouvé par le feu. அப்போ பேதுரு என்ன சொல்றாரு, இந்த உலகத்தில் நீங்கள் பெருமதி என்று சொல்லி நாங்கள் நினைக்கிற இந்த பவுனை அக்கினியினால சுட்டரிக்கிறாங்க, அதுக்கு பெருமதி உண்டாகுது. ஆனால் அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம். Nous pouvons voir que Pierre dit que l'or peut être éprouvé par le feu et précieuse, mais par-dessus tout cela, votre foi சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். Lorsque notre foi est éprouvée, alors nous avons de la louange, de la gloire et l'honneur. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இன்றைக்கு நாம ஏன் சபையில் இருக்கிறோம்? Pourquoi aujourd'hui nous sommes dans une église? ஏன் நாம தேவனை ஆராதிக்கிறோம்? Pourquoi nous louons le Seigneur? என்னத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை இப்படி வந்து ஒரு 3 மணி நேரத்தை செலவழிக்க வேணும்? Pourquoi nous donnons 3 heures de temps le dimanche? இல்ல நேரம் போறதுக்காக வந்திருக்கிறோமா? Est-ce que c'est pour passer le temps? ஏன் வந்திருக்கிறோம்? Pourquoi nous sommes là? கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நான் மகிமையில காணப்பட வேண்டும். C'est parce que nous devons apparaître devant le கிறிஸ்து Jésus-Christ என்னுடைய qui வாழ்க்கையில va- விசுவாசத்தை தொடக்கி இருக்கிறாரு. Il a commencé la foi நான் dans இன்னும் notre vie. பின்னணியில இருந்தேன். J'étais dans une தேவனற்றவனா இருந்தேன். J'étais quelqu'un இருளின் de... ஆதிக்கத்துக்குள்ள இருந்தேன். J'étais dans les ténèbres. அந்தகார வல்லமைக்குள்ள இருந்தேன். J'étais dans les mains du... தேவனற்றவர்களா இருந்தேன். J'étais éloigné du Seigneur. சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாம நான் சிருஷ்டியை தொழுது கொண்டேன். Je louais pas le Créateur, mais la création. ஆனா தேவன் என்ன செஞ்சிட்டாரு? Mais qu'est-ce qu'il a fait? என்ன மீட்டு கொண்டாரு. Il m'a sauvé. எனக்குள்ள விசுவாசத்தை வச்சாரு. Il m'a donné la foi. என்ன சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக விசுவாசத்தை கிறிஸ்து எனக்குள்ள வச்சாரு. Il nous a permis de prendre le Sauveur Jésus-Christ dans notre vie. நான் பிதாவுக்கு பிள்ளையான. Nous sommes les enfants பிதாவை du அப்பா Père. பிதாவை என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகார பாக்கியத்தை எனக்கு தந்துட்டாரு. Nous sommes les enfants de Dieu afin de எனக்குள்ள l'appeler பயம் Père. இல்ல. Nous n'avons pas de peur. எனக்குள்ள இந்த உலகத்தை பார்த்து பயம் இல்ல. J'ai pas peur de ce monde. உலகத்துல பிசாசை பார்த்து பயம் இல்ல. J'ai pas peur du Satan qui இருளை est பார்த்து ici. பயம் இல்ல. J'ai pas peur de la ténèbre. எனக்கு எதிரா மந்திரம் இல்ல. J'ai pas peur de rien. எனக்கு எதிரா தந்திரம் இல்ல. Il y a pas de எனக்கு mauvaise எதிரா chose. வருகிறவங்க இந்த கால் அடியில வருவாங்க. ஏனென்றா நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளை. Les ennemis viendront à nos pieds parce que nous sommes நான் les enfants தைரியமா de Dieu. தேவன்கிட்ட போவேன். Je peux aller avec அந்த assurance dans sa தடைச்சுவர் அவர் présence. நீக்கிட்டாரு. Il a enlevé toutes épreuves. ஆகவே அப்படிப்பட்ட அந்த பெரிய காரியம் எங்களுடைய வாழ்க்கையில துவக்கின அந்த தேவன் அந்த விசுவாசத்தை உங்களோட வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில சோதிக்கிற இடம்தான் நாங்கள் கடந்து வருகிற பலவிதமான சோதனைகளாக இருக்கிறது. Les épreuves que nous connaissons aujourd'hui, c'est pour vivre à la gloire de Dieu. யோசிச்சு பாருங்க, நான் கேட்டபடி நானும் நீங்களும் கிறிஸ்துவுடைய வருகையில காணப்பட வேணுமா இருந்தா நான் என்ற குடும்ப பிரச்சனைக்கு இந்த உலகத்துல கோட்ஸ்ல போய் நின்று கொண்டு இந்த உலகத்தின் காரியங்கள்ல போய் நின்று கொண்டு அவங்க சொல்ற பதில நான் ஏற்றுக்கொண்டு நான் எப்படி கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துல காணப்பட முடியும்? Si nous voulons apparaître devant Jésus le jour où il apparaîtra, nous ne devons pas obéir à ce que le tribunal dit aujourd'hui et que nous sommes enfants de Dieu. இந்த உலகத்துல சில வேளை உங்களுக்கு அது சமாதானமா இருக்கலாம். Aujourd'hui, peut-être dans ce monde, vous avez de la paix. ஒருபோதும் இந்த உலகம் கொடுக்கிற பதில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பதிலாய் அமைய முடியாது. Mais les réponses de ce monde ne peuvent être நீங்க une réponse pour les ஏற்றுக்கொண்டாலும் enfants சரி de Dieu. இல்லாவிட்டாலும் சரி பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயங்களில பேசுவாராக. Vous pouvez l'accepter ou pas. J'espère que l'Esprit de Dieu va vous தாழ்மை parler. இல்லாத எங்களை கர்த்தர் ஒருபோதும் தன்னுடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார். Si nous ne sommes pas humbles, nous ne pourrons pas accéder au royaume de Dieu. எவ்வளவுதான் நெருக்கமா இருந்தாலும் கிறிஸ்துவுடைய சிந்தையை எங்களுடைய வாழ்க்கையிலே தரித்துக் கொள்வதற்கு நாம் சிலுவை தூக்கித்தான் ஆக வேண்டும். Nous devons prendre la croix pour Jésus, même si c'est difficile. நான் எப்பவும் சொல்லுவேன், அது பாஸ்டர் அவர்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார்கள், எங்களுடைய பெற்றோர் எங்களை வளர்த்த விதம், எங்களுடைய பெற்றோர்
கணவன் மனைவியாய் வாழ்கிற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் அவங்க பிரிஞ்சிருப்பாங்களா இருந்தா இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாம் தகப்பன் இல்லாத தாய் இல்லாத பிள்ளைகளாய் தான் வந்திருப்போம். நான் சாட்சியாக சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய அம்மா எங்களுடைய அப்பாவால் அடி வேண்டினது சும்மா கையால் இல்லை, உலக்கையால் கூட அடி வேண்டியிருக்கிறாங்க. எங்களோட அண்ணன் பெரிய அண்ணன் போய் ஒரு கேட்டார், அப்பாவை ஏன் அடிக்கிறேன்னு கேட்க எங்களோட அம்மா என்ன சொன்ன தெரியுமா, உன்ற கையை கீழே போடு, அவர் உன்ற அப்பா, ஆகவே அவர் அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கண்டு அந்த சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால் இப்படிப்பட்ட துன்பத்தை நான் கேட்குறேன். இங்கே இருக்கிற குடும்பங்களில் நான் வெளிப்படையாக கேட்குறேன், உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையில் நீங்கள் வாழ்கிறீங்களா? Je peux vous demander aujourd'hui, les familles qui ont des difficultés entre mari et femme, le mari frappe sa femme, son frère, il lui a posé la question, pourquoi vous frappez ma mère? Et à ce moment-là, il lui a dit, il a toute la responsabilité, il est responsable de moi, il a tous les droits sur moi. Je vous pose une question aujourd'hui. Notre culture a été respectée. Je ne dis pas que toute chose est bonne. S'ils peuvent vivre une vie sans Dieu, alors s'ils acceptent le Seigneur Jésus-Christ comme Dieu et qui ont foi en sa parole, alors on peut vivre une vie glorieuse pour Dieu. Pour un petit problème, est-ce que c'est le tribunal de ce monde qui va vous donner une réponse? Quand nous sommes enfants de Dieu, nous devons être fidèles et obéir à la parole de Dieu. Alors aujourd'hui, que la nom du Seigneur soit glorifiée. Connaissez n'importe quel problème, votre vie, il faut se poser dans la présence de Dieu afin d'y réfléchir. Alors il nous guidera sûrement. Celui qui ramène des séparations, c'est le Satan. Celui qui détruit les familles, c'est le Satan. Mais le Seigneur Jésus-Christ apporte la vie. Si votre Sauveur Jésus-Christ apporte la vie dans votre vie, alors si tu as été changé en juste, malgré toutes les épreuves qu'on traverse, அந்த காரியத்தை பார்த்துக் கொள்வார் என்று உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாய் தேவனிடத்தில் ஒப்புக்கொடு. Il faut donner notre vie dans le Seigneur parce que c'est certain qu'il va s'en occuper. தேவனுக்கு முதலிடத்தை கொடு. Donnez la première place au Seigneur. கர்த்தருடைய சமூகத்தை தேடு. Cherchez la présence de Dieu. அவர் சிருஷ்டிகர். Il est le créateur. நாங்கள் சிருஷ்டி. Nous sommes ses créations. ஆகவே alors தன் பார்வைக்கு ஏற்றபடி alors il fera selon son regard. வணையிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் Il est suffisant pour nous former. On va se lever et applaudir le Seigneur. Il est difficile d'entendre. Sacrifiez votre vie dans la main de Dieu. Consacrez-vous à lui. Même si c'est difficile à l'entendre, il fera de grandes choses dans votre vie.